ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க திருச்சி பையன். நான் உங்க மதுரை பொண்ணு. புஷ்பா எதுக்கும் அடங்காதவன். இந்த முறை புஷ்பா தி ரூல். புஷ்பார்சு தி ரூல் படம் எப்படி இருக்கு? வாங்க வீடியோக்குள்ள போலாம். படம் ஓப்பனிங் சீன் மாஸ்ன்னு வச்சிருக்காங்க. பட் அப்படி மாஸா எதுவுமே இல்ல. இன்னும் சொல்லப்போனா அந்த சீன் இந்த பாட்டுல தேவையே படல. படம் ஆரம்பிச்ச 10 நிமிஷம் ஸ்லோவா தான் போகுது. பகத் பாசில் வந்த பிறகு தான் படம் வேகம் எடுக்குது. மங்களம் சீனு இந்த பார்க்ல மாஸ் காட்டுவாருன்னு பார்த்தா, பொண்டாட்டி பகத் பாசில் பின்னாடி பம்மிக்கிட்டு புஷ்பா புகழ் தான் பாடிட்டு இருக்காருங்க. பகத் அண்ட் அல்லு அர்ஜுன் 2 பேரோட ஈகோ தான் முக்கால்வாசி படமே. வேட்டையன் படத்துல பகத் பாசில் ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. போலீஸ்ல நிறைய வகை இருக்காங்க. அதுல ஒரு வகை லஞ்சம் வாங்குறவங்க. பட் அவங்க கெத்த விடமாட்டாங்க அப்படின்னு. அந்த சேம் கேட்டகரி போலீஸ் தான் பகத் பாசில் இந்த படத்துல. புஷ்பாட்ட லஞ்சம் வாங்குவேன். ஆனா மாசு நான் தான், கெத்து நான் தான் பெரிய ஆளுன்னு அவருக்கு ஈகோ. பட் அல்லு அர்ஜுனுக்கு நான் புஷ்பாடா, எதுக்கு அடங்காதடா அப்படின்னு அவருக்கு கெத்து. இந்த 2 பேர் கெத்துல யார் கெத்து ஜெயிச்சது? அதுதான் படமே. அல்லு அர்ஜுன் அண்ட் பகத் பாசில் 2 பேருமே விடா கொண்டேன் கொடா கொண்டேன். படத்துல மினிஸ்டர் வர கேரக்டர் பகத் கிட்ட சமரசம் பேசுவாரு. உன் ட்ரெஸ்ஸை தானே அவன் கலட்டினா, விடியா அங்க நீங்களும் அவனும் தானே இருந்தீங்க, 2 பேருக்குள்ள என்னையா ஆச்சு, வேணும்னா உனக்கு நஷ்ட ஈடா 10 கோடி வாங்கி தரேன், அங்க நீங்க 2 பேர் மட்டும் தானே இருந்தீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்காதே அப்படின்னு சொல்லி சமரசம் பேசுவாப்புல. உடனே பகத், இங்க நாம 2 பேரும் மட்டும்தான் இருக்கோம். நீங்க சட்டைய கழட்டுங்க அப்படின்னு கெத்தா சொல்ற சீன்லாம் வேற லெவல். அதுக்கு மினிஸ்டர் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு, நான் அரசியலுக்கு வந்திருக்கேன், அரசியலுக்கு வரும்போது இப்படிதான் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ற சீன்லாம் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் நிஜ அரசியலும் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லாம சொல்லியிருக்காருங்க படத்துல. படத்துல மேஜிக் பட் நோ லாஜிக். சினிமால லாஜிக் பார்க்க கூடாது ஓகே. பட் அதுக்குன்னு லாஜிக் எந்த கடையில விக்கும் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு இந்த படத்தோட மேக்கிங். பொண்டாட்டி ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சிஎம்ம மாத்துறதெல்லாம் மேஜிக் தான். பட் நோ லாஜிக். பகத் அல்லு அர்ஜுன் சண்டையில அல்லு அர்ஜுன் எப்படி பகத்த தாண்டி கட்டைகள கடத்துறாரு அப்படிங்கிறதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்குங்க. அகைன் நோ லாஜிக் சீன். ஆத்துல தண்ணி இல்லாதப்ப லாரி அதுல ஓட்டுறோம்னு சொல்றதெல்லாம் திருப்பதி லட்டு புளிக்குதுன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அல்லு அர்ஜுன் கை, காலு 2ம் கட்டியிருக்கு. பட் மனுஷன் பறந்து வந்து குரவலைய கடிக்கிறாரு. இதெல்லாம் மேஜிக் பட் நோ லாஜிக். என்னங்க படம் ஃபுல்லா குறைய மட்டும் தான் சொல்றோம்னு சொல்றீங்களா? சாரிங்க, நான் இன்னும் படத்தோட மைனஸ பத்தி சொல்லவே இல்ல. படம் கம்ப்ளீட்லி தெலுங்கு மசாலா தான். எந்தவித லாஜிக் பார்க்காம படம் பார்த்தா சீன்ஸ்லாம் மாஸா இருக்கும். பகத், அல்லு அர்ஜுன் 2 பேருமே எங்கேயுமே டைரக்ட்டா சண்டை போடல. அடிதடி ஃபைட் எதுவுமே இல்ல. பட் அவங்க 2 பேரும் அவங்க கெத்த காட்ட அடிச்சுக்கிறது மாஸ். கடைசியில அந்த கெத்துக்காக பகத் பாசு செஞ்ச காரியமும் மாஸுங்க. ஹீரோயின் ராஷ்மிகா மந்தனா. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கங்க. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பள புள்ள பெத்தான்னு எதிர் வீட்டுக்காரியும் இடிச்சுக்கிட்டு செத்தாளாம். அதுபோல மேடம் டைரக்டர் சுகுமார டார்ச்சர் பண்ணிருப்பாங்க போல. எனக்கும் பாட்டு வைங்க, நானும் சமந்தா ஸ்ரீலீலா போல ஆடுறேன்னு கேட்டு வாங்கியிருப்பாங்க போல. மேடம் கேட்டு வாங்குனதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா டான்ஸ் எந்த மாரி வந்திருக்கு அப்படின்னு எப்படிங்க சொல்றது? ஹீரோ, ஹீரோயின் ஒரு ஃபோக் சாங் ஆடணும். கொஞ்சம் நல்லா இருக்கணும். அது ஒரு இமேஜினா எப்படி சொல்றதுன்னா, 2, 3 பாட்டு சொல்லலாம். ஒரு பாட்டு சொல்றேனே, ஜோதிகா வந்து பார்த்தீங்கன்னா, அருள் படத்துல ஒட்டியானம் செஞ்சு தர வரியா பாட்டுக்கு ஆடியிருப்பாங்க. கொஞ்சம் நல்லாருக்கும். இன்னும் சொல்லப்போனா, வேலாயுதம் படத்துல ஹன்சிகா மொத்தோனு ஆடியிருப்பாங்க. "மஞ்சனத்தி மனத்துக்கெட்ட" அப்படின்னு சொல்லி விஜய் கூட ஒரு ஃபோக் சாங் ஆடியிருப்பாங்க. அது அழகாவும் இருக்கும். கொஞ்சம் கிளாமர் கலந்திருக்கும். அது மாரி தான் பிளான் பண்ணியிருக்காரு சுகுமாரு. பட் ஆனா மேடம் ஆடுன டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது மாரி சத்தியமா இல்ல. சிரிச்சா போச்சுல காமெடிக்காக ராமரு பொம்பள வேஷம் போட்டு ஆடுவாப்புல. அது மாரி தான் இருந்துச்சு. இத விட எப்படி என்ன கலாய்க்கிறதுன்னு சத்தியமா தெரியலங்க. 1 இயர்க்கு முன்னாடி ஒரு டீசர் வந்துச்சு. வேர் இஸ் புஷ்பா அப்படின்னு. அந்த டீசர்ல போலீஸ் புஷ்பாவ தேடுற மாரியும், ஊருக்குள்ள கலவரம் நடக்க மாரியும் சீன்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனா அந்த டீசருக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லங்க. போன பார்க்ல வந்த சுனில் மங்களம் சீனுக்கு பெருசா அந்த பாட்டுல எந்த சீனுமே இல்ல. ஜாலி ரெட்டி சொல்லவே வேணாம். கிளைமேக்ஸ் எண்டுல வந்து தலைய காட்டிட்டு போறாப்புல. இந்த பார்க்ல பகத் பாசிலுக்கும், அல்லு அர்ஜுனுக்கும் சண்டை முடிஞ்ச மாதிரி காட்டுறாங்க. பட் அது உண்மையான்னு தெரியல. அல்லு அர்ஜுன் அவங்க அண்ணன் ஃபேமிலி அவர ஏத்துக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுவாரு. இந்த பார்ட்ல அவர் அண்ணன் பொண்ண டெல்லி மினிஸ்டரோட தம்பி பையன் பழிவாங்குறதுக்காக கடத்த, அல்லு அர்ஜுன் கை கால் கட்டி இருந்தும் பல்லால கொரவலைய கடிச்சு அந்த பொண்ண காப்பாத்துவாரு. சோ அவங்க அண்ணன் அல்லு அர்ஜுன ஏத்துக்கிட்டாரு. டெல்லி மினிஸ்டர் ஜெகபதி பாபு. அவர் தம்பி, அப்புறம் தம்பி பையன தான் அல்லு அர்ஜுன் போட்டு தள்ளியிருப்பாரு. அல்லு அர்ஜுன் ஊர சுத்தி உரண்டு இழுத்து வச்சதுல, ஏற்கனவே மங்களா சீனு, ஜாலி ரெட்டி கூட பகை இருக்கு. இப்ப பிரதாப் ரெட்டி, அதாங்க ஜெகபதி பாபு கூட பகை. எல்லாரும் புஷ்பாவ போட்டு தள்ள, அதாவது அல்லு அர்ஜுன போட்டு தள்ள பிளான் பண்றாங்க. குண்டு வெடிக்குது. படம் முடியுது. புஷ்பா 3க்கு லீடும் வருது.
இப்போ படத்தோட மைனஸ்க்கு வருவோமா? ஃபர்ஸ்ட் மியூசிக். தேவி ஸ்ரீ பிரசாத். மை தீந்து போச்சு மாமே அப்படின்னு மார்க்கெட் விட்டு எப்பவோ போயிட்டாரு. ஒரு பாட்டும் விளங்கல. விஜய் சூப்பர்ல தெலுங்கு படம் தமிழ் டப்பிங்ல வரும். அதுல பாட்டு வரும். கேட்டிருக்கீங்களா? கோடி பல கோடி பெட்டி பணம் நீதான் களவாடி களவாடி கொண்டு போடா அது போல தான் இங்கேயும் இருக்கு. ஸ்ரீலீலா என் செல்லம் டான்ஸ் ஆடுற பாட்டு கூட டான்ஸு செம்மங்க. பட் லிரிக்ஸு மொக்க தான். சொல்றியா மாமால இருந்த கிக்கு இந்த கிச்சுக்கு கிச்சுக்கு சாங்ல சத்தியமா இல்ல. பட் ஃபீலிங் சாங்ஸ் கம்பேர் பண்றப்ப இது எவ்வளவோ தேவலாம். மனுஷன் தேவி ஸ்ரீ பிரசாத்தின் இன்னொரு பீஜம் இதோ உங்களுக்காக. புஷ்பா 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 புஷ்பராஜ். இவன் இன்னும் திருந்தல மாமா. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. படம் ரொம்ப நீளம். 10 மணிக்கு ஆரம்பிச்ச படம் 1:50க்கு தான் முடியுது. தெலுங்கு ஆடியன்ஸ் பாலையா படத்துல எப்படி லாஜிக் பார்க்காம படத்தை என்ஜாய் பண்றாங்களோ, அதுபோல நாமளும் பண்ணா படம் சூப்பர். இல்ல லாஜிக் பார்த்தா படம் கொஞ்சம் ஜவ்வு இழுவ. ஃபைனலி படம் எப்படின்னு ஆடியன்ஸ் யுவர் சாய்ஸ்ல விட்டுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல மூவி ரிவ்யூஸ்க்கு எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.